புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் விஷவாயு தாக்கியதில் தாய், பாட்டியை இழந்த இளைஞர் தனது குடும்பத்தையே இழந்துவிட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார். ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும், அலட்சியமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அதிகாரிகள் வாக்குறுதி அளிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். அப்போது விஷவாயு தாக்கியதில் தாய் மற்றும் பாட்டியை இழந்த திருமணி என்ற இளைஞர் 3 மாதங்களுக்கு முன்பே புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் தனது குடும்பத்தை இழந்துவிட்டதாக வேதனை தெரிவித்தார். இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுங்க. ஏன்னா இது ஏன் வீட்டு பிரச்சனை இல்லை. இப்போ என் குடும்பமே இல்லாம போச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு குடும்பம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் எல்லாரும் வரீங்களே தவிர, ஆனா அந்த ப்ராப்ளம்க்கு இதுக்கு முன்னாடியே ஒரு 3 months பிஃபோரே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது, இஷ்யூஸ் எந்த இஷ்யூமே அட்ரஸ் பண்றது இல்லை யாருமே ஒழுங்கா. அதனாலதான் இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காங்க. இதை எதுக்கு பிரைவேடைசேஷன் கவர்மெண்ட் எடுத்து பண்ணலாம்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டீசல் இல்ல, பம்பு வரலன்னா இப்ப யாருக்கு இழப்பு?